Praise the Lord. Hallelujah. இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். சகல காரியத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு மேன்மை கொண்டு வருவார். எங்கு நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, தலை குனிந்தீர்களோ, அந்த இடத்துல தேவன் தலை நிமிர பண்ணுவார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 3:3 நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இங்கு சத்துருக்கள் விழுவதை நாம் பார்க்க போகிறோம். நாமும் எழுந்து நிற்க பண்ணுகிற தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்றால் யாரை வேதம் குறிப்பிடுகிறது? முந்தின வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் இன்றைக்கு தலை நிமிர பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். ஆனால் எல்லா பெருமையிலும் மேட்டிமையிலும் உலகத்துக்குள் இருக்கிற காரியத்திலும் தங்களுடைய சுயத்திலும் மேன்மையிலும் இன்னைக்கு காணப்படுகிற ஜனங்கள் கர்த்தருக்கு மேல தங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் திறமையும் பணத்தையும் பதவியும் நம்புகிற ஜனங்களை கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் விழுந்து போவார்கள், அவர்கள் முறிந்து போவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் தாழ்மைப்பட்டிருக்க. அவர் ஒருவரே உயர்ந்தவர். அவரை நம்புகிறவர்கள், அவர் நாமத்தை உயர்த்துகிறவர்கள், அவர் நாமத்திலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். தமது வார்த்தையின் வல்லமையினாலே, தமது கரத்தின் வல்லமையினாலே, தமது விடுதலின் வல்லமையினாலே நீங்கள் உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆகட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆகட்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆகட்டும், எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தவிர ஒருத்தரையும், ஒரு மனுஷனையும், ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், நீங்கள் உங்களுக்கு தேவன் சொந்தமாய் கொடுத்த வீடாகட்டும், எதாகட்டும், எவ்வளவு மேன்மையாகட்டும், உங்கள் பிள்ளைகளை எவ்வளவு மேன்மையான வேலையில வைத்து உயர்த்திருந்தாலும் அதை குறித்து அல்ல மேன்மை பாராட்டுவது, அதை கொடுத்த தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். இன்றைக்கு அந்த நிமிர்ந்து நிற்பதென்றால் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு மேன்மை. இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கை உடைந்து போகிறது, எத்தனையோ வாழ்க்கை பாதியில விழுந்து போகிறது, எத்தனையோ வாழ்க்கை இல்லாமல் போகிறது, எத்தனையோ வாழ்க்கை பிரிந்து போகிறது. நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. வேலையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நிமிர்ந்து நிற்க முடிவதில்லை. ஜெப வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்க முடிவதில்லை. கர்த்தருக்கான சாட்சியின் வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்க முடிவதில்லை. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் விழுந்து போகிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி, தேவனை விசுவாசித்து, தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள், தேவனை மாத்திரமே பற்றி கொள்கிற பிள்ளைகள் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்கள் என்று சொல்லுகிற சத்துருக்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இந்த காலை வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? உங்க வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுங்க. இன்று முதல் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம். எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற வல்லமுள்ள தேவனே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிற அத்தனை வாழ்க்கையிலும் இருக்கிற
எல்லா தடைகளை உடைத்து போடும். சுற்றிருக்கிற எல்லா விதமான நெருக்கங்கள், சத்துருக்கள், ஆண்டவரே, எதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாதோ அதையெல்லாம் எங்கள் வாழ்க்கை விட்டு எடுத்து போட்டு உம்மை குறித்து மேன்மை பாராட்ட, நீர் கொடுத்த நன்மைகள், நீர் கொடுத்த சுகபலன், ஆரோக்கியம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம், விடுதலை, வேலை, சம்பாத்தியம், பிள்ளைகள், குடும்பம், எல்லாவற்றை விட அதை கொடுத்த உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டி உம்மை மகிழ்ச்சி ஆராதிக்க, உம்மை நாங்கள் துதிக்க, ஸ்தோத்தரிக்க கிருபை செய்வீராக. இன்னும் அதிகமாய் நாங்கள் நிமிர்ந்து நின்று உம்மை ஆண்டவரை மகிமைப்படுத்த, உமக்காக சாட்சிய ஜீவிக்க உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் உம்மை குறித்தே மேன்மை பாராட்டி ஆண்டவரை வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு செபித்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தரையே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவோம்.